ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 85. யாழினி ஸ்வேதாவின் முகத்தையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். என்ன ஸ்வேதா, ஏதோ பேசணும்னு கூப்பிட்டு வந்துட்டு ஒன்றுமே பேச மாட்டேங்கிற? ஸ்வேதா, நீ சந்தோஷமா இருக்கியா யாழினி? யாழினி, நான் சந்தோஷமாக தாண்டி இருக்கேன். ஏன் இப்படி கேட்குற? ஸ்வேதா, ஏன்னா நான் சந்தோஷமாவே இல்லடி என்றாள் வருத்தமான குரலில். அதில் பதட்டமான யாழினி, என்னடி சொல்கிற? ஏன் என்னாச்சு என்று பதட்டமாக கேட்க, ஸ்வேதா, ஆமாண்டி, என் வீட்டுக்காரர் ரொம்ப கோவக்காரராக இருக்கார். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தாண்டி கேட்கிறார். என்னுடைய ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறார். நான் எது சொன்னாலும் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டுவிட்டு வந்து அவங்க சரின்னு சொன்னாதான் செய்கிறார். அவங்க வேண்டாம் என்று சொன்னா என்கிட்டையும் வந்து வேண்டாம் என்று சொல்லிடுறார். யாழினி, ஓ, ஆனால் அவரை பார்த்தா அப்படி தெரியலையே, நல்லா தான் பேசுகிறார். ஸ்வேதா, வெளியில் இருந்து பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருக்கும். இப்போ கூட அவங்க அம்மா தான் சொல்லி அனுப்புனாங்க, போய் அவளை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துடு, நீ அங்கே தங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால்தான் அவர் உடனே கிளம்பிட்டார். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை யாழினி. எல்லாத்துக்குமே அம்மா பேச்சை கேட்டு நடக்கணும்னா எதுக்கு இவருக்கெல்லாம் கல்யாணம் என்றால் கோபமாக. யாழினி என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் அமர்ந்திருந்தாள். ஸ்வேதா, நீயே சொல்லு, எல்லாத்துக்குமே அம்மா கிட்ட கேட்டுட்டு செய்ய முடியுமா? என்னுடைய வாழ்க்கையையும் சேர்த்து அவங்க அம்மா தாண்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா கிட்ட சொன்னா ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்து போன்னு சொல்றாங்க. எவ்வளவு நாள் தாண்டி நானும் பொறுத்து போகிறது? யாழினி, சரி, நீ காலேஜ் சேர்ந்துட்டியா? ஸ்வேதா, இல்லடி. யாழினி, என்னடி சொல்ற? காலேஜ் போக போறேன்னு சொன்ன? ஸ்வேதா, அதை ஏண்டி கேட்குற? அட்மிஷன் எல்லாம் வாங்கியாச்சு. திடீர்னு என் மாமியார் வந்து முதல்ல குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு கற்றுக்கட்டும், அப்புறமா காலேஜ் படிப்பெல்லாம் படிக்கலாம். இப்போ காலேஜுக்கு போகிறதா முக்கியம், குடும்பத்தை கவனிக்கிறது தான் முக்கியம் என்று சொல்லி அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க. என் வீட்டுக்காரரும் அவங்க அம்மா பேச்சை கேட்டு காலேஜுக்கெல்லாம் இப்போ வேண்டாம், அப்புறமா கரஸில் படிச்சுக்கலாம்னு சொல்கிறாருடி. யாழினி, நீ சொல்கிறது நம்பவே முடியலை ஸ்வேதா. அவரை பார்த்தா அப்படி தெரியலை, ஆனால் நீ சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே அம்மா கிட்ட கேட்டு செய்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம்தான். உன் நிலைமை எனக்கு புரியுது, ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸ்வேதா, என்ன பண்ண முடியும்? காலம் முழுக்க எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி பொறுத்துக்கிட்டே போக வேண்டியது தான் என்றாள் விரக்தியாக. யாழினி, நான் வேணும்னா உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசி பார்க்கவாடி. ஸ்வேதா, நீ என்ன பேசினாலும் அவர் சரி சரின்னு தாண்டி சொல்லுவார். கடைசியாக அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பார் என்றாள் அலுத்து போன குரலில். யாழினி, சரி, இது எல்லாத்தையும் மறந்துரு. நீ இப்போ என்னை பார்க்க தானே வந்திருக்க. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம், அதே மாதிரி நீ என் கூட இருக்க போகிற இந்த 2 டேஸும் நமக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்றால் ஸ்வேதாவின் மனதை மாற்றும் பொருட்டு. அது நன்றாகவே வேலை செய்தது. ஸ்வேதா மின்னும் கண்களுடன், நிஜமாவா சொல்ற? அப்போ வா, வைதேகி அக்கா கடைக்கு போய் பட்டம் வாங்கிட்டு வந்து விடலாம். யாழினி, மறுபடியும் அந்த பக்கத்து வீட்டு பரமசிவம் தாத்தாவோட வீட்டு மேலே பறக்க விட்டுடாத, அவ்வளவுதான். போன தடவை எப்படி சண்டைக்கு நின்னார்னு பார்த்தல்ல என்று இருவரும் பழைய நினைவுகளை பற்றி மாற்றி மாற்றி பேசியபடி பட்டம் வாங்குவதற்காக கடையை நோக்கி சென்றனர். இருவரும் தங்களுக்கு பிடித்த நிறத்தில் பட்டத்தை வாங்கி கொண்டு வந்து யாழினியின் வீட்டு மொட்டை மாடிக்கு சென்று பட்டம் விடுவதற்கு தயாராக, ஆரணி, எங்க போன யாழ்? ரொம்ப நேரமா நான் உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். யாழினி, பட்டம் வாங்க போனேன் ஆரணி என்று பட்டத்தை அவளிடம் காட்டினாள். ஆரணி ஆச்சரியமாக, வாவ், சூப்பர், யாழினி, உனக்கு பட்டம் விட தெரியுமா? யாழினி, தெரியுமே, ஏன் உனக்கு தெரியாதா? ஆரணி, எனக்கு தெரியாது. ஸ்வேதா, உனக்கு தெரியுமா? ஸ்வேதா, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? இந்த ஊரிலேயே பட்டம் விடுவதில் நானும் யாழினியும் தான் ஸ்பெஷலிஸ்ட். எங்களுக்கு படிப்பு தான் சரியாக வராதே தவிர இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லாவே வரும் என்றால் பெருமிதமாக. இதை கேட்டபடியே இவர்களை நோக்கி வந்த ஆரியன், வாவ், சூப்பர், இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை நான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா ஃபர்ஸ்ட் மார்க் வரும், நான் கூட வாங்கிடுவேனே. எவ்வளவு பெரிய சாதனையை பண்ணியிருக்கீங்க நீங்க 2 பேரும் என்று புகழ்வது போல் அவர்களை கிண்டல் செய்தான். யாழினி கோபமாக, ஆரி, வேண்டாம், உன்கிட்ட சண்டை போட்டு என்னுடைய மூடை ஸ்பாயில் பண்ணிக்க நான் விரும்பல. ஆரியன், ஏன், நீ வேணா சண்டைக்கு வாயேன், வந்துதான் பாரேன் என்று அவளிடம் வம்பு செய்ய, ஆரணி, டேய் சும்மா இருடா. யாழினி, நீ பட்டத்தை விடு, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆரியன், பாரு பாரு, பட்டம் சீக்கிரமாகவே அருந்து விழப் போகுது, அதை நல்லா நின்று பாரு. நான் ஸ்வேதா சைடு தான் நிற்க போகிறேன், பார்ப்போம் ஸ்வேதாவோட பட்டம் உயரமாக போகுதா இல்லை யாழினியோட பட்டம் உயரமாக போகுதான்னு. ஸ்வேதா, ஏய் யாழினி, இவர் நம்ம 2 பேரையும் பிரித்து விட பார்க்குறாண்டி. ஆரியன், ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஒட்டிக்கிட்டே பிறந்திருக்கீங்க, உங்கள் 2 பேரையும் நான் பிரித்து விட போகிறேன்.
இதெல்லாம் சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான், வாங்க பட்டம் விடலாம் என்றபடி ஸ்வேதாவின் பட்டத்தினுடைய கயிறை தன் கையில் வாங்கி கொண்டான். ஸ்வேதா ஆரியனிடம், உனக்கு பட்டம் விட தெரியுமா என்றால் கேள்வியாக. ஆரியன், இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான விஷயத்தை எல்லாம் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன், என்னோட ரேஞ்சே வேற என்றான் கெத்தாக. ஸ்வேதா நக்கலாக சிரித்தபடி, ஒரு பட்டம் கூட விட தெரியல, ஆனா வாய் மட்டும் நல்லா காது வரைக்கும் இருக்கு உனக்கு மட்டும் வாய் இல்ல, அவ்வளவுதான் என்று அவனை ஓட்டினாள். பிறகு ஆரணியும் ஆரியனும் இவர்களை கமான் கமான் என்று சியரப் செய்கிறோம் என்ற பெயரில் கத்திக்கொண்டிருக்க, யாழினியும் ஸ்வேதாவும் யாரின் பட்டம் உயரத்தில் பறக்கப் போகிறது என்று எதிர்பார்ப்போடு பறக்க விட்டனர். வெகு நாட்கள் கழித்து இப்படி ஒன்றாக சேர்ந்து விளையாடுவதில் இருவருக்குமே அளவற்ற மகிழ்ச்சி. அது அவர்களின் முகத்திலும் பிரதிபலித்தது. இவர்கள் அறியாமல் இவர்களின் பின் நின்று கொண்டு அபிமன்யு இவர்களை பார்த்து கொண்டிருக்க, ஸ்வேதா, ஏன் ஆரியன், உங்க அண்ணனுக்கு பட்டம் விட தெரியுமா? ஆரியன், எங்க அண்ணனுக்கு யாராவது தப்பு பண்ணா கன்னத்துல தான் ஒன்று விட தெரியும், பட்டம் எல்லாம் விட தெரியாது. ஸ்வேதா, பட்டம் கூட விட தெரியாதா? இப்படி ஒரு டேலண்ட் இல்லாத மாப்பிள்ளைக்கு எங்க யாழினியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே என்றால் வருத்தமான குரலில். ஆரணி, நீங்க எங்க கொடுத்தீங்க, நாங்க பிளான் பண்ணி யாழினியை தூக்கி இருக்கோம் என்றால் கெத்தாக. இவர்கள் அனைவரும் வாயாடி கொண்டே இருக்க, யாழினியின் கவனம் முழுவதும் பட்டம் விடுவதிலேயே இருந்தது. யாழினி இமைக்காமல் பட்டத்தையே பார்த்திருக்க, அபிமன்யு யாழினியின் அருகில் வந்தவன், நான் பண்ணவா என்று கேட்டான். ஆரியன் ஆச்சரியமாக, அண்ணா, உங்களுக்கு பட்டம் விட தெரியுமா? அபிமன்யு, யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சா போதும். யாழினி, சரி இந்தாங்க, இதை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஆட்டுங்க என்று பட்டத்தின் நூலை அபிமன்யுவின் கையில் கொடுத்தாள். அபிமன்யு எப்படி செய்வது என்று தெரியாமல் தடுமாற, அபிமன்யுவின் கையை பிடித்து யாழினி எப்படி செய்வது என்று சொல்லிக் கொடுத்தாள். கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாத அபிமன்யு யாழினியை தன் கை வளைவுக்குள்ளேயே நிற்க வைத்து கொண்டான். ஆரியன், நினைச்சேன் அண்ணா வரும்போதே ஏதோ சரியில்லையே என்று முணங்கியவன், யாழினி, நீ பட்டம் விட கற்றுக் கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் தள்ளி வந்து நில்லு, அப்போதானே எங்க அண்ணன் நல்லா ஹைட்டா விடுவான் என்று கூற, யாழினி மனதிற்குள், நான் என்ன வரமாட்டேன்னா சொல்றேன், உங்க அண்ணன் விட்டாதானே வருவதற்கு என்று மெதுவாக தன் கையை அபிமன்யுவிடமிருந்து விலக்க முற்பட்டாள். அபிமன்யுவின் பிடி இறுக்கமாக இருக்கவே யாழினியால் தன் கையையும் உடலையும் அசைக்க கூட முடியவில்லை. இவர்களின் உடலை புரிந்து கொண்ட ஸ்வேதா அமைதியாக பட்டத்தில் மட்டும் கவனத்தை செலுத்த, ஆரணி, வாவ் அண்ணா சூப்பர், நல்லா ஹைட்ல போயிடுச்சு நம்ம பட்டம் என்று குதூகலமானாள். ஆரியன், இவ ஒருத்தி, இது ரெண்டும் வேற எதுக்கோ பிளான் போடுற மாதிரி தெரியுது, இவ என்னடானா பட்டத்தை வெடிக்க பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆரியன் ஸ்வேதாவிடம், ஸ்வேதா, உன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு பாத்தியா? நாம இத்தனை பேர் நிற்கிறோம், எங்க அண்ணன் கிட்ட எப்படி ஒட்டிக்கிட்டு நிற்கிறா பாரு என்று யாழினியை பற்றி குற்றம் சாட்ட, ஸ்வேதா, என் ஃப்ரெண்டுக்கு அறிவு இருக்கு, உங்க அண்ணனுக்கு தான் அது இருக்கா இல்லையான்னு தெரியல, அவர் தான் இவளை விடாமல் நிற்க வச்சிருக்கார். ஆரியன், என்னோட அண்ணன் ஜென்டில்மேன், அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே மாட்டார், நீ உன் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக என் அண்ணன் மேலே பழி சொல்லாத என்றான் வீராப்பாக. ஸ்வேதா, டே லூசு மாதிரி பேசாதடா, அங்க பாரு, அவ கையை கூட எடுக்க முடியாமல் எப்படி கஷ்டப்படுறான்னு, உன்னால் முடிஞ்சா உங்க அண்ணன் கிட்ட சொல்லி கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்லேன் பாப்போம் என்றால் சவாலாக. ஆரியன், அண்ணா, அங்க காத்து ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்க இந்த பக்கம் வாங்க. அபிமன்யு, எனக்கு இங்க தான் பிடிச்சிருக்கு, நான் இங்க தான் நிற்பேன். ஆரியன், உங்களுக்கு பட்டம் நல்லா பறக்கணுமா வேண்டாமா? அபிமன்யு, பட்டம் பறந்தா எனக்கு என்ன, பறக்கலைனா எனக்கு என்ன என்றான் விட்டேற்றியாக. ஆரியன், நீங்க பட்டம் விட தானே இங்க வந்திருக்கீங்க. அபிமன்யு, நான் உன்கிட்ட சொன்னேனா பட்டம் விட தான் இங்க வந்திருக்கேன்னு? பட்டம் விடுவது எப்படின்னு கத்துக்க தான் வந்திருக்கேன், அதான் யாழினி எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அப்புறம் என்ன, நான் இங்கிருந்தே விட்டுக்கிறேன், நீ நூல் விடுற வேலையை மட்டும் பாரு. ஸ்வேதா ஆரியனை பார்த்து நக்கலாக சிரித்தபடி, பாத்தியா, உங்க அண்ணன் தான் என் ஃப்ரெண்டை பிடிச்சு வச்சிருக்கார், சரி வா, நாம இங்க இருந்தா இவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், நம்ம கீழே போகலாம். ஆரியன், அதெல்லாம் முடியாது, நான் வரமாட்டேன். ஆரணி, டேய், இப்போ நீ மட்டும் வரல, நான் போய் பாட்டிக்கிட்ட சொல்லிடுவேன் என்று அவனின் கைகள் இரண்டையும் ஸ்வேதாவும் ஆரணியும் பிடித்து இழுத்து கொண்டு கீழே அழைத்து சென்றனர். யாழினி, ஏன் இப்படியெல்லாம் பண்றீங்க, அவங்க எல்லாரும் நம்மளை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? அபிமன்யு, நம்மளை பத்தி நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, அப்படியே நினைச்சாலும் நினைச்சிட்டு போகட்டும், அதை பத்தி நமக்கு என்ன? யாழினி, நீங்க வர வர கொஞ்சம் கூட சரியே இல்லை, உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு, சரி கையை விடுங்க, நான் போகணும் என்று தன் கையை அவனிடம் இருந்து எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அபிமன்யு ஒரு இன்ச்சு கூட அவளை நகர விடாமல் பட்டத்திலிருந்து தன் கையை எடுத்தவன் பின்பக்கமாகவே அவளை அணைத்து கொண்டான். யாழினி, என்ன பண்றீங்க நீங்க, இது கிராமம், யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா பேசுவாங்க, கையை எடுங்க என்று அவனிடம் இருந்து விடுபட முயற்சி செய்ய அபிமன்யுவின் விரலை கூட அசைக்க முடியவில்லை. யாழினி சோர்ந்து போனவள், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அபிமன்யு,
என்ன வேணும்னு சொன்னா உடனே கொடுத்துடுவியா என்றான் பீடிகையோடு. அதில் சுதாரித்த யாழினி, என்னால் முடிஞ்சால் கொடுப்பேன் என்றாள் வேறு எங்கோ பார்த்தபடி. அவளின் முகத்தை பிடித்து தன் பக்கம் திருப்பியவன், அதெல்லாம் முடியாது, குடுப்பியா மாட்டியான்னு மட்டும் சொல்லு. யாழினி, சரி என்னன்னு சொல்லுங்க. அபிமன்யு ஏதோ ஏடாகூடமாக கேட்கப் போகிறான் என்று யாழினி நினைத்திருக்க, அவனோ, எனக்கு உன்னோட டைம் வேணும். யாழினி தான் கேட்பது உண்மைதானா, என்ன கூறுகிறான் இவன் என்று குழப்பமாக பார்க்க, அபிமன்யு, என்ன நான் சொன்னது உனக்கு புரியலையா? எனக்கு உன் கூட கொஞ்சம் பேசணும், ரூமுக்கு வா என்று விட்டு முன்னே நடந்தான். அபிமன்யு கூறப்போகும் விஷயம் என்ன? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.